என்னோட பேர் ராஜி ஜோசப். நீங்க எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. எங்களோட நிறுவனம் கடந்த 30 வருஷமா மக்கள் மத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியில தரமான கல்வி, உடல் ஆரோக்கியம், அவங்க ஊட்டச்சத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட நன்கொடைகளை நாங்க வரவேற்கிறோம். ஸ்கிரீன்ல இருக்க QR மூலமாகவும் எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீட்டெயில் மூலமாகவும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலாம். நான் வெஜ்ஜி பேசுகிறேன். என் ஊர் வந்து தண்டலைப்புத்தூர். நான் எஸ்பிபிடி தமிழ்நாட்டில் 4 மாதமாக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கேன். நான் கூலி வேலைக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு போகிறாங்க. அன்னன்னைக்கு போனால் தான் எங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு என்ன, பிள்ளைங்க பாப்பா படிக்குது, ஸ்கூல் போகிறாங்க. 3 பிள்ளைங்க எனக்கு. மேக்னா ஸ்ரீன்ற பேருக்கு தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. அவங்க கொண்டுட்டு வர அமௌண்ட்டை வச்சு, நான் கொண்டு வர அமௌண்ட்டை வச்சு தான் பிள்ளைங்களுக்கு அதை வச்சு கொஞ்சம் ஏதோ இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் இல்லை. ஏதோ அன்னன்னைக்கு போனால் எங்களுடைய வருமானன்ற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் வேலைக்கு போகிறாப்புல, திருச்சிக்கு தான் கூலி வேலைக்கு போகிறாங்க. நான் இங்கே குட்டை வேலைக்கு போய்கிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சார். வேறு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்க என்ன எதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ நீங்கள் கொடுக்குற பொருளை வச்சு பிள்ளைங்களுக்கு சத்துனதா இப்போ சுண்டல் பொரி இதெல்லாம் வந்து வச்சு கொடுப்பேன். மற்றபடி வேறு எதுவும் கேட்குங்க, முறுக்கு இது மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. ஸ்நாக்ஸு ஏதோ நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஏதோ இதுதாங்க சார், நாங்கள் எங்களால் இப்படி தான் இருக்கிறோம். நாங்கள் அன்னைக்கு கொண்டுட்டு வரதை வச்சு இறுக்கி பிடிச்சி தான் அப்பா ஓட்டுறது. நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்பலாம் நாங்கள் இது பண்ண கிடையாது. கொண்டுட்டு வராங்களா, ஏதோ ஒரு பொருள் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வேணுங்கிறத நாங்கள் வச்சுக்குவோம். வேணாங்கிறத அப்புறம் மீதி எதுவும் கேட்டுச்சிங்கன்னா பின்னுக்கு பார்த்துக்கலாமா, நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு மெயின்டைன் பண்ணி சுய உதவி, மகளிர் சுய உதவியில் குழுவில் இருக்கிறோம். நாங்கள் அதிலேயே உள்கடன் வெளிக்கடன் வாங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு 10 அதில் இது பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இருக்கனால எங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்படியே வீடை பற்றி சொல்லுங்கள். வீடு எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது? எங்கள் வீடு சின்ன வீடு தான், மண் சேவரு தான். எல்லாம் ஈரங்காத்து வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளார மட்டும்தான் தளம் போட்டிருக்கோம். கரண்ட் வசதி இருக்குது. அப்படி வேறு எதுவும் இல்லை. மழை பெஞ்சா ரொம்ப எங்களுக்கு சிரமம். என்ன பண்ணுறது, எல்லாம் ஈரங்காத்துக்கிட்டு படுக்க பிடிக்க இடம் வசதி எங்களுக்கு அது ஏதோ அதிலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வரோம். அதான் சொன்னால் படுக்க பிடிக்க இடம் வசதி எங்களுக்கு பத்தல. என்ன பண்ணுறது, அதிலே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மழை பெஞ்சா வீடு வந்து ஈரங்காத்துக்கும், உள்ளார தண்ணி ஓடு நனைஞ்சி முத்தா தண்ணி கீழே வீட்டுக்குள்ளே சொட்டுன்னு தூரம். உள்ளாரையே அதிலே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 5 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். சரிக்கா, இப்போ வந்து இருக்குதுப்பா, நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஒன்றும் இது வந்து தொகுப்பூடு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு வருமானத்தை ஈட்டி வச்சுக்கிட்டு தானே நம்ம அதை இது பண்ண முடியும். ஒரு ஆள் 2 பேர், நாங்கள் 2 பேரும் சம்பாரித்து ஒன்றும் எங்களுக்கு இது பண்ண முடியல. எவ்வளோதான் சேமிப்புன்னு நம்ம இது பண்ணாலும் அடுத்த டைம் பிள்ளைங்களுக்கோசரம் நம்ம செலவு பண்ணுற, பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்ற ஒரு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. நாங்கள் இந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க எஸ்பிபிடிக்கு தேங்க்யூ அப்படி சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில் எஸ்பிபிடி தொண்டு நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.